இன்னைக்கு காமிக்கால நடந்த ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னால மார்வலோட மொத்த தலையெழுத்து மாறும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது ரூசோ பிரதர்ஸ்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆனதுல என் கேமுக்கு அப்புறம் அதிக ஹைப் உள்ள மூவியா மாறி இருக்கு. ஏகப்பட்ட ப்ரொமோஷன் பண்றாங்க மார்வல். ஆக்டர்ஸோட சேரை வச்சு ப்ரொமோஷன், உள்வரின் அங்கிளை 8 மணி நேரம் மூச்சு வாங்க வச்சே ப்ரொமோஷன் பண்றாங்க. ரீசெண்டாக கிடைச்ச லீக்ஸில் ஆர்டிஜே வந்து அவரோட மசில் சூட்ஸை போட்டுட்டு ஜெர்மினியனர் புக்கை படிச்சுட்டு இருப்பாரு. அன்பாக்ஸ் பேஜ்டிங்கிற ஒரு யூடியூபர் அவரோட ட்ரோன் எடுத்து டேரெக்டாக டூம்ஸ்டே செட்டில் ஒரு பிக்கை எடுத்திருப்பாரு. ஃபேன்ஸோட ஹைப்புக்கு இவங்க பண்ணுற ப்ரொமோஷன்ஸ் அண்ட் லீக்ஸ் ஒரு காரணமாக இருந்தாலும் இதோட மெயின் ரீசன் அந்த படத்தோட வில்லனான டூம் தான். காமிக்கில் உண்மையிலேயே ஒரு செம பேடாஸான வில்லன். ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸை போட்டு சொல்லியிருக்காரு. 2 யூனிவர்ஸையும் ஒன்றா மர்ச் பண்ணி பேட்டில் வேர்ல்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு ராஜாவை உட்காந்துருப்பாரு. இன்ஃபினிட்டி சாகாவோட மெயின் வில்லனை தேனோஸோட முதுகெலும்பை உரிச்சு கொண்டிருப்பாரு. இப்படிப்பட்ட பேடாஸான வில்லனை கண்டிப்பாக ரூசோ பிரதர்ஸ் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இந்த படத்து மேலே எவ்வளோ ஹைப் இருக்குங்கிறது க்ரீன் கலர் ஹார்ட்டை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு இந்த படத்து மேலே அதிகமான ஹைப் இருக்குன்னு பார்க்கலாம்.